Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல அரிசியை நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லாம வேற எந்த மாதிரி உபயோகமான 10 விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத फ्रेंड्स பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை சொல்லுங்க. நான் இந்த வீடியோல காமிச்சிருக்க எல்லா டிப்ஸ்க்குமே குறிப்பிட்ட வகையான அரிசி தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. எந்த வகையான அரிசியுமே நீங்க இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வீட்டில் காயாக வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து பழங்களை வந்து அரிசியில் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுத்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி தக்காளி இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருக்கேன் அரிசியில். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூடி வைக்கிறனால பழுத்துக்கும் அரிசிக்குள்ளார வச்சு. தக்காளி மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி பப்பாளி, கொய்யாப்பழம், அது மாதிரி எந்த வகையான பழங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிசியில் போட்டு மூடி வைக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து ஒரு பியூட்டி டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோங்க. அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 தடவை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 தடவை நல்லா அலசிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் நம்ம இந்த அரிசியை ஊற வைக்கனால இந்த அரிசியில் இருக்க இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே அந்த தண்ணியில் இறங்குங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபேஷியல்லாம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து கிளென்சிங் பண்ணுவோம், ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அரிசி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் ஒயிட்னிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இது வந்து டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த ஐஸ் க்யூப் எடுத்து மசாஜ் மாதிரி ஃபேஸில் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டனிங் ஆகுங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி இந்த போர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சின்ன சின்ன போர்ஸ்லாம், ஓட்டைகள் மாதிரி, இது எல்லாமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். பாருங்கள், நார்மலாக நம்ம ஐஸ் கட்டியில் லைட்டாக 2 நிமிஷம் மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு நம்ம காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா கலையாமல் இருக்கும். அதை விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அரிசி தண்ணியில் பண்ண ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ளீனான கிளாத் வச்சு இது மாதிரி அழுத்தி மட்டும் எடுங்க, தொடச்சி விடாமல் அழுத்தி மட்டும் எடுங்க. இது மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரில் இருக்க இந்த பிளேட்ஸ் வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி நம்ம யூஸ் பண்ணலாம். அரிசி இல்லைனா இதே மாதிரி நீங்கள் உப்பு கூட, கல் உப்பு கூட யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேட்ஸ் வந்து மொன்னையாகாமல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடித்து விடுங்க, மாவாக ஆக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பன் ஆயிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் கல்லுப்பு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கல்லுப்பும் நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பன் ஆகும். அடுத்த டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டிப் தாங்க. நம்ம வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம். ஆனால் அதில் வந்து 4-5க்கு மேலே வைக்கிறப்பவே ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சிட்டு விழுந்துடும். அந்த மாதிரி விழுகாமல் ஒரு 10 ஊதுபத்தி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பானை எடுத்திருக்கேன் பாருங்கள், குட்டி பானை. அதை வந்து டெக்கரேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பானை எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி 3/4 அளவுக்கு அரிசி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஊதுபத்தி ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் அரிசி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியில் உங்களுக்கு எவ்வளோ ஊதுபத்தி வேணாலும் இது மாதிரி குத்தி வைக்கலாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு DIY அகர்பத்தி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து கீழே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பை. இப்போ அடுத்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் பேக் பதிலாக இது மாதிரி துணி பை கிடைக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி துணி பை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பையில் ஒரு ஸ்கொயர் சைஸ்க்கோ இல்லைனா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கோ சின்னதாக வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு
பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச பீஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இது கூட இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில், அதாவது வாசனை குடிக்கக்கூடிய இந்த ஆயில் ஏதாவது சேர்த்திக்கலாம். நான் வந்து இதை இங்கே லோக்கலில் வாங்கினேங்க. இது வந்து அமேசானில் இல்லைனா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்குது. இது வந்து லாவெண்டர் வாசனை இருக்கக்கூடிய ஒரு ஆயில். இதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. லெமன் ஆயில், அது மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. அதை வந்து 2-3 சொட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த அரிசியில் கலந்து விட்டுட்டு இந்த கீழே இருக்க இந்த துணியை நல்லா இது மாதிரி மடித்து விட்டுருங்க. ஒரு மூட்டை மாதிரி, குட்டி மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இதை வந்து உங்கள் கபோர்டில் துணிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கபோர்ட் திறக்கிறப்பயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வருங்க. இதே மாதிரி ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே அரிசியில் நீங்கள் இன்னும் ஒரு 2 சொட்டு வரைக்கும் எசென்ஷியல் ஆயில் சேர்த்திங்கன்னா போதும். நல்லா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர், அதுக்கப்புறம் தூள் உப்பு, சால்ட்டு இதெல்லாம் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுறதுனால உங்களுக்கு இதெல்லாமே கட்டி கட்டாமல் இருக்கும். பாருங்கள், அந்த காஃபி பவுடரில் கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிற சால்ட் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கு இல்லையா, சால்ட் பேப்பர் பாட்டில் வைப்போம். அதில் வந்து கட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வெளியில் வராது சால்ட்டு. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக இதில் வந்து அரிசி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கட்டாமல் ஈஸியாக வந்து வெளியில் வரும் உங்களுக்கு சால்ட் எல்லாமே. உங்களுக்கு காஃபி தூளில் டைரெக்டாக இந்த மாதிரி அரிசி போட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக ஒரு துணியில் கொஞ்சமாக அரிசி போட்டு அந்த குட்டி மூட்டையாக கட்டி அதுக்குள்ளார போட்டுருங்க. அதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் ஃபுல்லாகவே இழுத்துட்டு உங்களுக்கு காஃபி பொடியை வந்து நல்லா பொடியாகவே வச்சுருக்கோம், கட்டாமல். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக அரிசி சேர்க்குறனால உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக சால்ட் வந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் வந்து நம்ம வெள்ளி பொருட்கள்லாம் என்ன தான் பத்திரமா உள்ளார எடுத்து வச்சாலும் உங்களுக்கு வந்து கருத்துரும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கவருக்குள்ளார அந்த வெள்ளி பொருட்களை வச்சுருங்க. இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளாரையே கொஞ்சமாக ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 அரிசி கிட்ட மட்டும் போட்டு வச்சுருங்க. போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது காற்று புகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெள்ளி கருக்காதுங்க. இந்த காற்றுல இருக்க அந்த தன்மை தான் வந்து உங்களுக்கு வெள்ளியை கருக்க வைக்குது. இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து வெள்ளி கருக்காமல் எப்பயும் புதுசு மாதிரியே இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் வெள்ளியை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரையான துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவரில் போட்டு அரிசி கொஞ்சமாக போட்டு வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு எப்பயும் புதுசு மாதிரியே இருக்கும். அடுத்த டிப் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் வாஷ் பண்ணுற டிப் தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வீட்டில் ப்ரெஷ் இல்லாதப்பையோ இல்லை வெளியில் போகிறப்பையோ வந்து கொஞ்சமாக அரிசி இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி விட்டு நீங்கள் நல்லா குலுக்கி விட்டிங்கனாலே இந்த ஓரத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ண மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்து கழுவிட்டு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன். 1/4 டம்ளருக்கு கம்மியாகவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ஆனால் சுடு தண்ணியாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுறப்போ இந்த ஓரங்களில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாங்க. நான் அந்த டிப்பை ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப் இது. இது அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எங்கேயாவது உடம்பு வலி இருக்கப்போ ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு இதுதாங்க இது. இது ஆல்ரெடி நம்ம வந்து பழைய சாக்ஸ் இல்லை ஒத்த சாக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்ற வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதே தாங்க இதிலே காமிச்சிருக்கேன். அரிசி வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகணும். சூடு பண்ண அரிசியை இந்த மாதிரி சாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பெயின் எங்கெல்லாம் இருக்கோ, ஜாயின்ட் பெயின் இருக்கும், அதே மாதிரி எங்கேயாவது வந்து சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மசில் பெயின், தசை வலி அது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் சாக்ஸில் கட்டி நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிடலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாஜாக தனியாக வந்து யூஸ் பண்ணாமல் இதை மட்டுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து கல்லுப்பு வச்சிங்கன்னா கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூடான அரிசியை நல்லா மூட்டையாக கட்டியாச்சு. இதை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு தசை வலி இருக்கோ அந்த இதெல்லாம் நல்லா வச்சு விட்டிங்கன்னா நல்லா இதமாக இருக்கும். பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேடர் இதெல்லாம் நம்ம வீட்டில் சாதாரணமாகவே வச்சுருப்போம். இந்த மாதிரி வைக்கிற டூல் பாக்ஸில் நீங்கள் கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு வச்சிங்க அப்படின்னா, சும்மா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டு வைக்கிறனால உங்களுக்கு வந்து இது துரு பிடிக்காமல் இருக்கும். இதில் இருக்க ஈரத்தன்மையை அந்த அரிசி வந்து இழுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கத்திலாம் வைக்கிற இடத்துல கூட நம்ம இந்த மாதிரி அரிசி கொஞ்சமாக போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக நம்ம இந்த அரிசியை வச்சு பார்த்த யூசஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.